சிவாய நமக. கண்ணா, இந்த அக்கிரியாவற்றதை எனது தம்பியை கொண்டு விடுமல் தெரிகிறதே கண்ணா. அக்னியை விட்டு இறங்கி வர சொல்லுங்க கண்ணா. கொன்று வேண்டும் அக்னியை என்னதான் செய்வேன். அக்னியை என்னதான் செய்வேன். ஐயோ கொண்டவர் தாருமா ராஜனத்த மூலமே என்ன செய்வேன். கண்ணா, இந்த அக்கிரியாவற்றதை தம்பியை கொண்டு விடுமல் தெரிகிறதே இறங்கி வர சொல்லுங்க கண்ணா. தர்மனந்தா, உன்னுடைய தம்பி அர்ஜுனோ பெண்ணாசை உடையவன் பேடிமனம் கொண்டவன் என்று சொன்னாயே, விட்டுவிட இந்த அக்னியில் அண்ணவன் இறந்து விடட்டும். தர்மனந்தா, நாங்கள் அனைவருமே என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு ஒன்றாக பிறந்து வளர்ந்தோம். ஆனால் இப்பொழுது அர்ஜுனன் மட்டும் இறக்கட்டும் என்று தெரிவிக்கிறீர்களே, எந்த வகையில் நியாயம் கண்ணா? கூடி பீரந்தோம் கண்ணா, நாங்கள் கூட்டு பால் உண்டோம் கண்ணா. கூடி பீரந்தோம் கண்ணா, நாங்கள் நீங்கள் போலே சேர்ந்து பீரந்தோம் கண்ணா, நாங்கள் சேர்ந்து பால் உண்டோம் கண்ணா. சேர்ந்து பீரப்பங்கண்ணா, நாங்கள் நாளாகுமே ஐவருமே சேர்ந்து இந்த நாட்டை ஆண்டு வந்தோம் மந்திரபுரம். நாங்கள் ஆண்டு வரோம் இந்த வேளை. கண்ணா, நாங்கள் அனைவருமே ஒன்றாக பிறந்து வளர்ந்து அத்திரவரத்தை ஆண்டு வந்தோமே. அப்படி இருக்கையில் அர்ஜுனன் மட்டும் இறக்கட்டும் என்று தெரிவிக்கிறீர்களே. இல்லை கண்ணா, தவத்திற்கு சிறந்தவன் அர்ஜுனன் தான் என்பதை இப்பொழுது நான் ஒப்புக்கொள்கிறேன். இறங்கி வர சொல்லுங்கள் தவத்தை விட்டு. தர்மனந்தா, உன்னுடைய தம்பி தவத்திற்கு சிறந்தவன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் இறங்கி வர சொல்கின்றேன். அப்படி ஆட்டம் மைத்துனா. இறங்கி வரங்கள். ஆகட்டும். மைத்துனா அர்ஜுனா, உன்னுடைய அண்ணராகப்பட்டவர் தவத்திற்கு சிறந்தவர் என்று சத்தியம் செய்து கொடுத்துப்பட்டார், இறங்கி வருவாய். கண்டா, நாடோ பெண்ணாசை கொண்டவன் பேடிமனம் கொண்டவன் என்று சொல்லி என்னை பற்றி கேவலமாக பேசினார் அல்லவா? அப்பேற்பட்ட நான் இருந்தால் என்ன, இந்த அக்னியிலே மாண்டு மடிந்தால் என்ன? என்னை விட்டு விடுங்கள் கண்ணா, என்னை விட்டு விடுங்கள். இல்லை மைத்துனா, இல்லை. அண்ணவர் உன்னை விட்டு பிரிய மனமில்லாமல் அவ்வாறு பேசிவிட்டார், இறங்கி வருவாய் மைத்துனா. அப்படி என்றால் என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தங்கள் மீது ஒரு சத்தியமும், நான் காணப்போகும் அந்த சிவன் மீது ஒரு சத்தியமும், என்னுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த காண்டிவத்தின் மீது சத்தியமும் செய்து கொடுத்தால் இந்த அக்னி தவத்தை விட்டு இறங்கி வருகிறேன் கண்ணா. அப்படியே செய்ய சொல்கின்றேன், இறங்கி வருவாய். கண்ணா, என தம்பி அர்ஜுனன் கேட்டபடியே இதோ அர்ஜுனன் காணக்கூடிய அந்த ஈசன் மேல ஒரு சத்தியமும், எங்களை ஆபத்துமான ஒரு மயக்கண்ணன் உங்கள் மேல ஒரு சத்தியமும் எனது தம்பி அர்ஜுனன் கையில வைத்திருக்கானே, இந்த காண்டிபத்தின் மேல் சத்தியமாக கூறுகிறேன். அர்ஜுனன் ஒருவனால் மட்டுமே தான் தவத்திற்கு சிறந்தவன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இறைவனை சொல்லுங்கள். அண்ணா, மிக்க சந்தோஷம். நான் தவத்திலே சிறந்தவன் என்பதை தாங்கள் ஒற்றுக்கொண்டீர்கள். இருந்தாலும் கூட நான் எப்படி செல்வது, எந்த முறையிலே செல்வது என்று தெரிவிக்க வேண்டும். எனக்கு நல்ல ஆசைகள் வணங்கி அந்த வடகைலாசம் நீலவனம் பழங்கிப்பாறை என்னை வழி அனுப்பி வைக்க வேண்டும் அண்ணா. தம்பி அர்ஜுனா, சரியற்ற மாமன் முன்னாலே உன்னை பெண்ணை செய்படைத்தவன் பேடி மனம் கொண்டவன் என்று தவறாக பேசிவிட்டேன். அதையெல்லாம் மனதில் எண்ணிக் கொள்ள வேண்டாம் தம்பி. இருந்தாலும் நம்முடைய தாய்ந்தர்களுக்கு பிறந்த நாம் அனைவருமே ஒருவருக்கு நியமியாமல் வாழ்ந்து வந்தோம். ஆனால் என்றைக்குமே பிரியாத நீ இன்றைக்கு எங்களை எல்லாம் விட்டு அதிக தூரத்திற்கு நீ செல்ல போகிறாயே தம்பி. உன்னை பிரிந்து நாங்கள் அனைவருமே எப்படி இருப்போம்? இருந்தாலும் நீ எப்பொழுது வருவாய் என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தவத்திற்கு செல்லும் வழியிலே எத்தனையோ ஆபத்து ஏற்படலாம். இதோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய சூடாமணியை தருகிறேன், அதை பார்த்து சென்று வருவாய். அண்ணா தம்பி, அஷ்டாபுர நாட்டிலே நாம் அண்ணன் தம்பிகள் அனைவருமே ஒன்று கூடி தாங்கள் செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க நாங்கள் அனைவருமே துள்ளித்திருந்த கன்றுகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த சண்டாள பாவி துரியோதனன் செய்த சூழ்ச்சியால் நாடு நகரங்களை இருந்து காய்கனிகளை தின்று இந்த கானகத்திலே பஞ்ச பரதேசிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது மீண்டும் அண்ணவனை கொல்ல வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இந்த பாவினான் என்றைக்குமே உங்களை விட்டு பிரியாத நான் இன்றைக்கு உங்களை விட்டு நான் பிரிந்து வடகைலாசம் நீலவனம் பழங்கிப்பாறை சென்று வருகிறேன் அண்ணா. நான் சென்று எப்பொழுது வருவேன் என்று எமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட இந்த பாவிக்கு தாங்கள் நல்ல ஆசைகள் வழங்க வேண்டும். நான் புறப்பட்டு வடகைலாசம் சென்று வருகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் அண்ணா. சென்று வருவாய் தம்பி, வெற்றி உமக்காக இருக்கட்டும். ஆகட்டும் அண்ணா. போய் வருவேன் எம்பிரப்பே, எனக்கு போகவிடை தாருமண்ணா. போய் வருவேன் எம்பிரப்பே அண்ணா, போகவிட தாருமையாம். வீரமுள்ள
பீமசேனா அண்ணரை விதமாக பார்த்து கொள்வாய். விமர்சனா நீங்கள் விதமாக பார்த்திருப்போம். நகுலகுட சகாதேவா அண்ணரை நன்றாக பார்த்து கொள்வாய். நகுலசனா அண்ணரை நன்றாக பார்த்திருப்பீர். நம்முடைய அண்ணனாகிய பீமசேனனும் நகுலகுல சகாதேவனும் தங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அப்படி இங்கே பரணகசாலை அமைத்து எமக்காக காத்துக் கொண்டிருந்தீர்கள். நான் வெற்றியோடு திரும்பி வருகிறேன் அண்ணா. அப்படி ஆட்டும் அர்ஜுனா. அது மட்டுமல்லாமல் தவத்திற்கு நீ எப்படி செல்வது என்பதை நமது மாமன் மாயக்கரண்டத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகட்டும் அண்ணா. வெற்றி உலகை சென்று வருவாய். அப்படி ஆகட்டும், புறப்பட்டு வருகிறேன். கண்ணா, நான் எப்படி தவத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தாங்கள் தான் எனக்கு நல்லாசிகள் கூறி நல்வழிப்படுத்த வேண்டும் கண்ணா. அப்படி ஆகட்டும் மைத்துனா. ஆகட்டும். நீயோ தேவதனுக்கு தத்து மகனாக பிறந்தவன் அல்லவா? இந்த பூமுலகிலே 32 அங்க லட்சணங்களோடு பொருந்தியவன். அப்படிப்பட்ட நீ வன மார்க்கமாக இதே அழகோடு சென்றால் நிச்சயமாக உன்னால் தவத்திற்கு செல்ல முடியாது மைத்துனா. அப்படி என்றால் நான் எப்படி செல்வது? எப்படி செல்ல வேண்டும் என்றால் நீயோ மண்ணாசை, மனையாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லப்பட்ட அத்தனை ஆசையும் எடுத்து சடாமுடி தரித்து சன்னியாசி போல் வேடம் பூண்டு ஒரு கையில் சங்கம் மறுகையில் ஜெவனி மடித்த வண்ணமாக முன்னே பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் நேராக வடகிழசம் செல்ல வேண்டும். அங்கு சென்று 91 அடி கம்பத்தை நாட்டி அதன் மீது ஏறி 7 வெள்ளை அரளி புஷ்பங்கள், 7 வெற்றிலை கொட்டைப்பாக்குகள், 7 செப்பூசிகளை வைத்து அதன் மீது ஏறி வலதுகால் பெருவிரலை ஊன்றி அருந்தவம் செய்தால் ஈஸ்வரனாகப்பட்டவர் காட்சி கொடுப்பார். ஆகட்டும். என்ன வேண்டும் என்று கேட்கின்ற தருணத்தில் நீயோ உங்களது கரத்தில் இருக்கக்கூடிய 3 முக பாசுவதாஸ்திரம் வேண்டும் என்று சொல்லி கேட்டு நான் மீண்டும் வெற்றியோடு வருவாய் மைத்ரா. ஆகட்டும் கண்ணா. இருந்தாலும் நான் வரும் வரையில் என்னுடைய அண்ணனையும் தம்பிமார்களையும் தாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக காத்துக்கொள்கிறேன் மைத்ரா. மீண்டும் எனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் கண்ணா என்று வரவழைத்தால் முன்னால் வந்து எனக்கு காட்சி தர வேண்டும் கண்ணா. அப்படியே ஆகட்டும். நான் போய் வருகிறேன். அப்படியே ஆகட்டும். வெற்றி உனக்காகட்டும். சென்று வா மைத்ரா. அப்படி ஆகட்டும் கண்ணா, போய் வருகிறேன். என்னுடைய மதிப்புக்குரிய கண்ணன் சொன்னது போல நானும் 32 லட்சம் அழகுகளை படைத்தவன். செல்கின்ற வழியிலே எத்தனையோ ஆபத்துகள் எனக்கு ஏற்படலாம். ஆகையினால் என்னுடைய ராஜ்ய உடைகளை கலைத்துவிட்டு இப்பொழுதே சடாமுடி தரித்து சன்னியாசி போல் ரூபம் கொண்டு ஒரு கையில் சங்கும் மறுகையில் சேகண்ணி வேந்தி கொண்டு பூமியை பார்த்த கண்ணால் பின்திரும்பி பாராமல் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளிங்கிரி ஆண்டவா அரிகிரி ஜெய் சங்கரா என்ற பேர்நாமத்தை உச்சரித்துக் கொண்டு நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். வடகைலாசம் நீலவள பளிங்குப்பாறை நோக்கி செல்ல வேண்டும். நான் கச்சை பாரிஞ்சி கட்டி நாதான் தாமரை போ சுங்க விட்டு தாமரை போல் சுங்க விட்டு மண்டியடோ கால்களுக்கு நல்ல மாதில பூ சல்லடமா மண்டியடோ கால்களுக்கு அங்கை மாதளம்பூ சல்லடமா எடுத்து வைக்கோ கால்களுக்கு நல்ல எலுமிச்சம்பூ சல்லடமா எடுத்து வைக்கோ கால்களுக்கு அங்கை எலுமிச்சம்பூ சல்லடமா தூக்கி வைக்கோ கால்களுக்கு நல்ல துத்திய பூ சல்லடமா தூக்கி வைக்கோ கால்களுக்கு அங்கை துத்திய பூ சல்லடமா சல்லாரை விட்டிருந்து இப்போ சன்னியாசி போல் ரூபமாகி முடியோ நானோ சன்னியாசி ரூபம் கொண்டு இதோ என்னுடைய கண்ணன் சொன்னது பிரகாரம் இதோ சடாமணி தரித்து சன்னியாசி போல் ரூபமாக மாறிவிட்டேன். நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். சீக்கிரமாக வடகைலாசம் நீலவள பளிங்குப்பாறை நோக்கி நான் செல்ல வேண்டும். நான் ஓ நமச்சிவாய நமகே சம்போ மகாதேவா வெள்ளிங்கிரி ஆண்டவா உன்னை நோக்கி நான் தவத்திற்கு வருகின்றேன். என்னை காப்பாற்ற வேண்டும் ஐயனே. ஓ நமச்சிவாய நமகே. ஹலோ ஹலோ. பங்கையும் அர்ஜுனன் பார்த்திபன் கம்பந்தாங்கி திங்கள் தோர் பொன் மாறி வைய சீருடன் வணக்க நோக்கி அந்த சங்கரன் தன்னை காண தவமுனி வருகிறான். தவமுனி வருகிறான். அரகர சங்காரா சங்காரா வெல்றே அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா தனஞ்சய யானோ தானாடல் சங்காரோ வேண்டு அரகர சிவ சிவமாக தேவா தனஞ்சய
சிவசிவமாக தேவா நீங்கள் தாம செய்ய போரே பூமியைத்தான் பார்த்தா கருணா அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா பின் திரும்பி பாராமாலே தன்னை பார்த்தாதனா அரகர சிவசிவமாக தேவா திரும்பி பரா மாலே சிவனே சிவனே எல்றே அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா ஊதினே சங்கீதல்லை சிவமென்று சொல்ல அரகர சிவசிவமாக தேவ